இதைத்தான் நாங்க கேட்கிறோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இப்போ நாங்க புக் போட்டோம், நீங்களும் ஒரு புக் போடுங்களேன். இல்ல இல்ல நாங்க போட்டோம்ல, இது கவுண்டர் பண்ணி நீங்க புக் போடுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தொழில் வெப்சைட்ல போடுங்க. இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டோம், இவ்வளவு முதலீடு நடந்திருக்குது, எங்க நடந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை நடந்து. சாதாரண விஷயம் தான் இது. இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. மத்திய அரசு சொல்லட்டுங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிட்டோங்க, அதுக்கு எனக்கு என்னங்க? அதுக்கு அதனால எனக்கு என்னங்க? சொல்லிட்டு போட்டோங்க. இது கவுண்டர் பண்ணுங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம்? பொய் வெளியில் வந்துடும் பயமா? இதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இதே கேள்விதான் கேட்டார். வெள்ளை அறிக்கை விடுங்க, வெள்ளை அறிக்கை விடுங்க கேட்டாரு. இன்னைக்கு கேட்டா அதுக்கு மரபு இல்லையா? ஏன் நீங்க மரபு உருவாக்குவது? முதலமைச்சர் ஆச்சு நீங்க. இருக்கட்டும், அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, வெளியில சொல்லுங்க எல்லாமே. ஏங்க கவர்மெண்ட் சொல்லட்டுங்க, நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல நான் கேட்கிறேன், அதான் நான் சொல்றேன். கவர்மெண்ட் சொல்லட்டும். அது இப்போ இவர் ஜெர்மனி போனார் முதலமைச்சர், ஜெர்மனியில போய் கையெழுத்து போட்டிருக்காரு. ஜெர்மனியில போட்ட கையெழுத்துல 88% அந்த கையெழுத்துல அந்த கம்பெனிங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு போகணும் ஜெர்மனிக்கு? அந்த சிஇஓ இங்க வர வச்சு கையெழுத்து போடுறது இல்லைங்க. அட்லீஸ்ட் ஏடிஎம்கே பீரியட்ல பாத்தீங்கன்னா சொன்ன அவங்க இந்த மாதிரி பொய் சொல்லல. நாங்க அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் பொய் சொல்றீங்க? பொய்ய சொல்லி ஏன் மக்களை திசை திருப்பி மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்கும். இப்ப ஏன் எல்லாமே வெளியில போறாங்க? ஏன் ஆந்திராவுக்கு போறாங்க? ஏன் தெலுங்கானாவுக்கு போறாங்க? சுந்தர பிச்சை ஏன் தமிழ்நாடு அவர் சொந்த மாநிலத்தை விட்டுட்டு ஏன் ஆந்திராவுக்கு போறாரு? அது 1,20,000 crores இன்வெஸ்ட்மெண்ட். இதான் வளர்ச்சி. அவங்க வளர்ச்சியா? மக்களை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். விவசாய மண்ணை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இப்போ நாங்க புக் போட்டோம், நீங்களும் ஒரு புக் போடுங்களேன். இல்ல இல்ல நாங்க போட்டோம்ல, இது கவுண்டர் பண்ணி நீங்க புக் போடுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க புக்கு கூட வேண்டாம், உங்க சோசியல் மீடியாவில் போடுங்க, இல்லாட்டி உங்களுடைய வெப்சைட்ல போடுங்க, தொழில் வெப்சைட்ல போடுங்க. இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டோம், இவ்வளவு முதலீடு நடந்திருக்குது, எங்க நடந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை நடந்து. சாதாரண விஷயம் தான் இது. இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. மத்திய அரசு சொல்லட்டுங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிட்டோங்க, அதுக்கு எனக்கு என்னங்க? அதுக்கு அதனால எனக்கு என்னங்க? சொல்லிட்டு போட்டோங்க. இது கவுண்டர் பண்ணுங்க. நாங்க வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம்? பொய் வெளியில் வந்துடும் பயமா? ஆமா, வேற என்ன பயம்? இதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இதே கேள்விதான் கேட்டார். வெள்ளை அறிக்கை விடுங்க, வெள்ளை அறிக்கை விடுங்க கேட்டாரு. இன்னைக்கு கேட்டா அதுக்கு மரபு இல்லையா? ஏன் நீங்க மரபு உருவாக்குவது? முதலமைச்சர் ஆச்சு நீங்க. மக்களுக்கு நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்க 11,32,000 கோடி 11,32,000 கோடி திருப்பி திருப்பி சொல்றீங்களே, ட்வீட் போடுறீங்க, திருப்பி திருப்பி சொல்றீங்க, சட்டமன்றத்துக்குள்ள சொல்றீங்க, வெளியில சொல்றீங்க. அது என்னன்னு கேட்கிறேன் நான். எங்க வந்தது? எப்ப வந்தது அது? எப்ப வந்தது அது? எப்ப வந்ததுன்னு கரெக்டா நீங்க சொல்லுங்க. லூலு மால் இருக்கட்டும், அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, வெளியில சொல்லுங்க எல்லாமே. ஏங்க கவர்மெண்ட் சொல்லட்டுங்க, நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல நான் கேட்கிறேன், அதான் நான் சொல்றேன். கவர்மெண்ட் சொல்லட்டும். அது இதுதான் கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்வி. இது கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்வி எவ்வளவு வந்திருக்குதுன்னு கேட்கிறேன் நான். இப்போ இவர் ஜெர்மனி போனார் முதலமைச்சர், ஜெர்மனியில போய் கையெழுத்து போட்டிருக்காரு. ஜெர்மனியில போட்ட கையெழுத்துல 88% அந்த கையெழுத்துல அந்த கம்பெனிங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு போகணும் ஜெர்மனிக்கு? ஏன் அந்த சிஇஓ இங்க வர வச்சு கையெழுத்து போடுறது
எதுக்கு போகணும்? அந்த நான் கேட்கிறேன், வாட் இஸ் த நெசசிட்டி? அதே கம்பெனி, இங்க வேலை செய்யற கம்பெனி, இப்ப நீங்க எதுக்கு ஜெர்மனில போய் கையெழுத்து போடுறீங்க? இங்கேயே வர சொன்னா வர போறாங்க அவங்க. 88% அது. வரட்டுங்க, வந்தப்புறம் பாத்துக்கலாம். வரத்துக்கு முன்னாடி ஏதோ புலி வருதுன்னு சொன்னா என்ன அது? வரட்டும். அது அவர் பத்தி சொன்ன வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா முரண்பாடா காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, வேற மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. பாகிஸ்தான் சம்பந்தமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டார். எல்லாமே டீட்டெயில்டா நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே ஒண்ணுமே அதுக்கப்புறம் வாயை திறக்கல. என்ன காரணம் இருக்கும்? இல்ல, என்ன காரணத்தை நிராகரிச்சிருக்காங்க? அப்படியா? அது நிச்சயமா அது வரணும். நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். ஃபுட்பால் ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அது இன்னொன்னு, அது மாதிரி கொண்டு வந்தா இன்னும் அது வச்சுட்டு ஃபுட்பால் அதிகமா வரும். அதனால அது அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமா நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். எல்லா கட்சியும் அழுத்தம் கொடுக்கணும். அவசியமா வரணும். அவசியம் வரும். அங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, மதுரையில கூட வரணும். உங்களுடைய பார்வையில திமுக ஆட்சியை செயல்படுறது பத்தி சொல்றீங்க. உங்க பிரீவியஸ் கவர்மெண்ட் ஏடிஎம்கே பீரியட்ல எப்படி இருந்தது? உங்க பெட்டரா வந்ததா இன்வெஸ்ட்மெண்ட்ல? இல்லைங்க, அது அட்லீஸ்ட் ஏடிஎம்கே பீரியட்ல பாத்தீங்கன்னா சொன்ன அவங்க இந்த மாதிரி பொய் சொல்லல. நாங்க அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவு வந்ததுன்னு சொல்லுங்க, அதான் நான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் பொய் சொல்றீங்க? பொய்ய சொல்லி ஏன் மக்களை திசை திருப்பி மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்கிறோம் நாங்க. I don't want to compare between that and this currently. But ஏன் எல்லாமே வெளியில போறாங்க? ஏன் ஆந்திராவுக்கு போறாங்க? ஏன் தெலுங்கானாவுக்கு போறாங்க? சுந்தர பிச்சை ஏன் தமிழ்நாடு அவர் சொந்த மாநிலத்தை விட்டுட்டு ஏன் ஆந்திராவுக்கு போறாரு? அதுவும் 1,20,000 crores இன்வெஸ்ட்மெண்ட். ஆந்திராவில் பார்த்தா சமீபத்தில் இன்வெஸ்டர் மீட்ல குவாண்டம் சிட்டின்னு அமராவதியில் என்னென்னமோ எங்கெங்கயோ போயிட்டாங்க. அவங்க என்ன லெவல்ல இருக்கிறாங்க தெரியல. குவாண்டம் சிட்டி, அதுல குவாண்டம் ஏஐ சிட்டின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரீம். அது வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஏஐ சென்டர் மாதிரி அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் அதாவது ஏன் ஸ்ரீ சிட்டிக்கு நான் இந்த ஆட்சியோ இதுக்கு முந்தின ஆட்சியோ நான் சொல்றது என்னன்னா, இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ ஒரு உதாரணம் அந்த ஃப்ளைஓவர் ஒன்று நம்ம ஒரு ஹார்பருக்கு போல, நம்ம என்ன ஃப்ளைஓவர், மதுரவாயில். ஆமா, அது கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர்ஸ். அது கட்டியிருந்தாங்கன்னா, முடிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் 800க்கு நிறைய போயிருக்கோம். 800க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹார்பர், ரெகுலர் ஹார்பருக்கு ராயபுரத்தில் போயிருக்கோம். இது இல்லாத காரணத்தால் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டுக்கு நிறைய போயிட்டாங்க. ஆந்திராவில் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு, இதுக்கு அது கனெக்டிவிட்டி இல்லாத சூழல்ல இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ கனெக்டிவிட்டி கொஞ்சம் வந்திருக்குது. அதில் இது ஒரு காரணம். இது கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் இதுல இருக்கு. அது இல்லாமல் ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்க கரப்ஷன், இந்த மாதிரி கரப்ஷன் அங்கே இல்லை. அதுதான் ஒரே ரீசன் அங்கே போறாங்க, எல்லாமே போறாங்க அங்கே. இங்க நீங்க ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? அதான் கேட்கறது அதான். அண்ட் இன்னொன்று, இங்க தொழில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னையை சுற்றி தான் தொழில் இருக்கு. ஏன் நீங்க தருமபுரியில் சிப்காட் தொடங்குனீங்க, 1200 ஏக்கர் இருக்கு. அங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு? ஏன் இந்த இன்வெஸ்டர்ஸ் யாராவது நீங்க தருமபுரியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருக்கலாமே? ஏன் பண்ணல இது வரைக்கும்? ஏன் மற்ற தென் மாவட்டங்கள் நான் அடிக்கடி போயிட்டு வரேன், பாக்குறேன். நான் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கங்கை கொண்டான்ல இப்பதான் ஏதோ கொஞ்சம் அங்கங்க வந்துட்டு இருக்குது. ஏன் வரல? அங்க
எல்லாமே ஏன் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரிக்கா வச்சிருக்கு. முன்பு 74 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதுல என்னன்னா கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேர் ரினியூ பண்ணல, அவங்க நம்பிக்கை விட்டுட்டாங்க. அண்ட் இன்னொன்று இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 36-37 லட்சம் பேர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ கிடைக்கிற வேலை என்னன்னா ஒன்று இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டோ இல்லை போலீஸ்லையோ அந்த மாதிரி வேலை தான் கிடைக்குது. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அதனால நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏகப்பட்டது வந்துடுச்சு, எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, எல்லாம் ஆனாலும் வேலை கிடையல, வேலை இல்லை. இந்த வேலை இல்லாத காரணத்தால் தான் நிறைய இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் நிறைய வந்திருக்கு. காரணமே இதுதான். அதனால போய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். நீங்க அங்க வீடு ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்களா, பண்ணுவீங்களா? இல்ல, நான் சும்மா கேட்கிறேன். ஏன்னா கடலூர் சிப்காட் என்பது இப்போ 2400 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. இப்ப இருக்கு அந்த கடலூர் சிப்காட் வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல் சிப்காட், கெமிக்கல் தயாரிக்கின்ற ஒரு சிப்காட். இந்தியாவில் உள்ள அத்துணை பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி அங்கதான் இருக்கு. இந்தியாவில் முதலாக டயாக்சின் தாய்ப்பால்ல இருக்குன்னு கண்டுபிடிச்ச இடம் கடலூர் டவுன். தாய்ப்பால்ல இளநீர்ல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது முன்னாடி நீங்க இளநீர் குடிச்சீங்கன்னா போய் தயவுசெய்து குடிச்சிட போறாங்க கடலூர்ல. டயாக்சின் என்றால் அது ஒரு நச்சு பொருள், கேன்சர் ஃபார்மிங் கெமிக்கல். அது உண்டாகும், கேன்சர் உண்டாகும். தாய்ப்பால்ல இருக்கு. காரணம் கடலூர் சிப்காட் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிளாக் ஸ்பாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். நிலத்தை அழிச்சிட்டாங்க, மண்ணு சுத்தமா அழிச்சிட்டாங்க, காத்து அழிச்சிட்டாங்க, தண்ணிய முழுக்க அழிச்சிட்டாங்க. இதுக்கு நாங்க எத்தனையோ போராட்டங்கள் நாங்க பண்ணோம், எத்தனையோ முறை கோர்ட்டுக்கு போனோம். அதன் பிறகுதான் ஓரளவு கட்டுப்பாடு. ஏன்னா நீங்க இதுக்கு முன்பு நீங்க ஒரு 15-20 வருஷம் முன்னாடி கடலூர் பக்கம் போனீங்கன்னா நாத்தடிக்கும். இப்ப அந்த நாத்தம் குறைஞ்சிருச்சு, ஆனா பொல்யூஷன் குறையல. மழை காலத்தில் எல்லாத்தையும் விட்டுறாங்க, ராத்திரில எல்லாம் விட்டுறாங்க, எல்லாம் இப்படிதான் இருக்குது. அல்ல இவ்வளோ பாதிப்பு இருந்தும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த நடவடிக்கை எடுக்கல, யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப எதுக்கு இன்னொரு எக்ஸ்பான்ஷன் கேட்கிறேன் நான். அங்க எக்ஸ்பான்ஷன் நீங்க அங்க ஏன் பண்றீங்க? அங்க வந்து விவசாய மண்ணை நாசப்படுத்துறீங்க. ஏன் ராமநாதபுரத்தில் எக்ஸ்பான்ஷன் எடுத்துட்டு போங்க, தூத்துக்குடியில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க, அங்க தரிசு நிறைய இருக்குது. அங்க மதுரை கங்கை கொண்டால எடுத்துட்டு போங்க, நாங்குநேரியில் எடுத்துட்டு போங்க. அது இங்க தான் வரணும்? அங்கேயும் எல்லாமே போர்ட்ஸ் இருக்கு, சீ போர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஹார்பர் இருக்கு. அங்க விவசாய நிலத்தை ஏன் அழிக்கணும்? விவசாய நிலத்தை அழிச்சு தொழில் நாங்க கொண்டு வந்தோம்னா அது முன்னேற்றம் கிடையாது. இட் இஸ் நாட் டெவலப்மெண்ட். வி ஆர் அகேன்ஸ்ட் தட். அது எவ்வளவு பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்கட்டும், சோறு போடுற மண்ணை அழிச்சு எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய பாலிசி. என்எல்சி நீங்க சொல்றீங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கிட்டத்தட்ட 1956 இருந்து இயங்கிட்டு வருது. 66 இருந்து ப்ரொடக்ஷன் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலத்தை அழிச்சிருச்சு. அண்ட் அவங்க லேண்ட் பேங்க்னு வச்சிருக்கிறாங்க, இன்னொரு 30,000 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் அவங்க இன்னொரு எக்ஸ்பான்ஷன் தேர்ட் மைன்ஸ்க்கு எங்களுக்கு இன்னும் 12,500 ஏக்கர் வேணும். 26 கிராமம், 12,500 ஏக்கர். அந்த 12,500 ஏக்கரும் டெல்டா நிலம். 12,000 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 8,000 ஏக்கர் காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வருது. நெல்லு 3 போகம் நெல்லு விளையிற பூமி அது. என்எல்சி இப்ப தேவையா? என்எல்சியே தேவையில்லை. அப்ப தேவைப்பட்டது. இப்பதான் ரினியூவபிள் எனர்ஜி, ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சோலார், விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, சி கரண்ட்ல தயாரிக்கிற எனர்ஜி எல்லாமே போயிட்டா, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கா. இன்னும் நீங்க லிக்னைட்டை தோண்டி, மண்ணை தோண்டி லிக்னைட்டை எடுத்து அதை எரிச்சு பொல்யூஷன் பண்ணி அதுல கரண்ட் வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின் தேவைகள் வந்து 18,000 மெகாவாட் மின் தேவைகள். டிமாண்ட், சப்ளை எவ்வளவு தெரியுமா? 36,000 மெகாவாட். நீங்க சப்ளை டிமாண்டோட சப்ளை 2 மடங்கு அதிகமா இருக்கிற நேரத்தில் எதுக்கு என்எல்சி கிட்ட நீங்க வாங்குறீங்க? என்எல்சி ஏன் நீங்க எக்ஸ்பான்ஷனுக்கு
ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள், அதாவது மதுரையில் வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வரக்கூடாது முதலமைச்சர் இதுல சட்டசபையில் ஆவேசமா பேசினார். நான் என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, அரிட்டாப்பட்டி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டேன். அதே போன்று திருவாரூர் பகுதியில் அங்க நிலக்கரி சுரங்கம், அதுக்கு எதிர்த்த முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன், நிச்சயமா வரவிட மாட்டேன். ஆனா இதே முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் NLC 3வது சுரங்கம் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாயில ஏன் வரமாட்டுது? ஏன்? அங்க இருக்கிற மக்கள் அப்படியா? இல்ல அங்க இருக்கிற மக்கள் சமூகம், அந்த சமூக மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலயா? இல்ல அது என்ன கடலூர் தானே அப்படியா? அந்த மனநிலையிலையா? அது சோறு போடுற மண்ணு தானே அதெல்லாம். அதுல அந்த மாவட்டத்தில் தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அந்த மாவட்டத்தில் அவரு அந்த வேலையை விட்டுட்டு நிலத்தை வந்து NLCக்கு வித்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வேளாண் மண்ணை பாதுகாக்கிறது தான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலை. அதை விட்டுட்டு NLCக்கு நீங்க சாதகமா ஏன் பண்றீங்க? என்ன காரணம்? NLC வேண்டாம். அவங்க தயாரிக்கிற மின்சாரம் எவ்வளவு? 2200 மெகாவாட் மொத்தம். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளாவில் கொடுத்துட்டு மீதி நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இது எதுக்கு அந்த மாவட்ட மக்கள் வந்து 8 அடியில் இருந்த நீர் கடலூர்ல இன்னைக்கு 800 அடிக்கு போயிடுச்சு NLCனால. டயாக்சின்ல இருந்து எல்லாமே, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே அந்த மாவட்ட மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் மாசுல நெருக்கடியில் அவ்வளோ மோசமா இருக்கு. NLCல பாத்தீங்கன்னா மெர்க்குரி 200 ஸ்டாண்டர்ட் மெர்க்குரி 200% மேல இருக்கு. மெர்க்குரி அங்க இருக்கிற தண்ணியில 200% மேல. அத குடிச்சுதான் இருக்காங்க அந்த தண்ணிய. அப்போ இதுதான் தொழில் வளர்ச்சியா? இதுதான் வளர்ச்சியா? உங்க வளர்ச்சியா? மக்களை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். விவசாய மண்ணை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். நாளைக்கு சாப்பாடுக்கு வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் அங்க கிட்ட பிச்சை எடுக்கணும். ஐயா நாங்கெல்லாம் எங்க மண்ணெல்லாம் அழிச்சிட்டோம் ஐயா, எங்களுக்கெல்லாம் தொழிற்சாலை புதுசு புதுசா கொண்டு வந்துட்டேயா, சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? அதாவதுங்க, கையெழுத்து போடுறது வேற, அதுக்கு அனுமதி கொடுக்கறது வேற. ஒப்பந்தம், அதாவது தொழில் முதலீடு வந்தாதான் அதுக்கு கையெழுத்து அனுமதி கொடுக்க முடியும். நீங்க சும்மா போய் MOUல கையெழுத்து போட்டேன்னா அதுக்கு அமைச்சரவையில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கடலூர்ல இல்லாட்டி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு 10,000 கோடிக்கு நாங்க முதலீடு செய்கிறோம்னு ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கு அனுமதி அமைச்சரவையில் கொடுக்கணும். நாங்க சும்மா 10,000 கோடிக்கு நாங்க பண்ண போறோம்னு கையெழுத்து போட்டோம்னா அதுக்கு தேவையில்லை. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மதுரை கோவிலுக்கு வந்து மெட்ரோ மறுக்கப்பட்டதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. மெட்ரோங்கிறது முக்கிய வளர்ச்சி காரணிகள் பாஜக ஒன்றிய அரசு மத்திய அரசு எதாவது பண்ணும்போது நம்ம அழுத்தம் கொடுக்குறதும், தமிழ்நாடு அரசு பண்ணும்போது கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி அரசு இருக்கு. அது கரெக்டா? நம்ம வந்து வரலைன்றது கேட்கறது கரெக்டா இல்ல அழுத்தம் கொடுக்குறோங்கிறது? தேவைப்பட்டா நாங்களும் போராட்டம் பண்ணுவோம். அழுத்தம் கொடுக்கறது, போராட்டம் பண்றது எல்லா வகையான பிரஷர் டாக்டிக்ஸ் தானே இது. இது நாங்க மட்டும் எல்லாமே செய்யணும், இன்க்ளூடிங் பாஜக எல்லாமே இது அழுத்தம் கொடுக்கணும், இன்க்ளூடிங் எல்லா கட்சியிலும் சேர்த்து. இது வந்து ஏதோ ஒரு கட்சி பிரச்சனையோ, இது திமுக பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. இது இப்பதான் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நமக்கு தெரியுது, நம்ம சொல்லணும், செய்ய போறோம், அவசியமா செய்யணும். அது கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ அவசியம் வரணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாரு முன்னிருக்கிறாங்க? அது நீங்க போய் பேசுங்க. நீங்க தானே முதலமைச்சர், நீங்க தான் தொழில் அமைச்சர்,
நீங்க பேசினா வரப்போறாங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அங்க இருக்கிற சிச்சுவேஷன் கிளைமேட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட் நீங்க உருவாக்குங்க. ஏன் இங்க இருந்து ஓடுறாங்க? அது நீங்க நிரூபிக்க முடியுமா? இல்ல நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான். உங்களால நிரூபிக்க முடிஞ்சுன்னா சொல்லுங்க. அது மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா? தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அகேன்ஸ்டா இருக்குது. அது ஆந்திரா, கர்நாடகா, மற்ற எந்த ஸ்டேட்டும் கேட்க மாட்டாங்க. வட மாநிலத்தில் வேலை இல்லைங்க. ஒன்றரை கோடி பேர் வேலை செய்யறாங்களா? எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்றீங்க நீங்க? என்ன டேட்டால சொல்றீங்க? எனக்கு தெரியாதுங்க. அது கவர்மெண்ட் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் நாங்க தான் சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் படிச்ச தமிழர்கள், படிச்ச இளைஞர்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அதனால அதே போன்ற அமைச்சர் டி.ஆர். ராஜா சொல்லும்போது வேலைவாய்ப்பே இல்லைங்கிறப்போ அமைச்சர் டி.ஆர். ராஜா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு இனிமே ப்ளூ கலர் ஜாப்ங்கிறது கிடையாது, அவங்க வந்து ஒயிட் கலர் ஜாப் நோக்கி போயிட்டாங்க. திரும்ப நீங்க ஒரு நிறுவனம் வந்து இங்க வேலைக்கு வரீங்கிறப்போ நீங்க வந்து ப்ளூ கலர் ஜாப் வந்து இங்க உள்ள இளைஞர்களை தேடாதீங்கிற ஒரு இது இருக்கு. அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் பத்தி அமைச்சர் பேசும்போது நீங்க சொல்றது அது முரணா இருக்கு. வேலைவாய்ப்பே இல்லை, ஒட்டுமொத்தமா மறுக்கிறதுங்கிறது. ஆமா, பின்ன இப்போ இன்னொன்னு வந்து ஆஸ் இட் இஸ், இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைசேஷன் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்பு வந்து 10,000 பேர் இருக்கிற நிறுவனம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் தான் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்குதுல்ல. அண்ட் இன்னொன்னு டிமாண்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற படிச்ச இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அது வந்து மறுக்க முடியாதது. இதெல்லாம் நீங்க ப்ளூ கலர் ஜாபோ ஒயிட் கலர் ஜாபோ நீங்க உருவாக்குங்க. அந்த மாதிரி இன்னொன்னு நீங்க வேளாண் சார்ந்த தொழிலை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நாங்க எங்களுடைய யோசனை சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குங்க. ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ் நாங்க கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு உற்பத்தி இருக்கு. கடலூர்ல வந்து முந்திரி, பலா இருக்கு. வேலூர்ல இது, கரூர்ல வந்து முருங்கை இருக்கு, விழல் இருக்கு. அங்க ஒவ்வொரு பகுதியிலும் மஞ்சள் சம்பந்தமா இருக்கு. மஞ்சள்னா இப்போ ஈரோடு மஞ்சள் தான் இப்போ வேல்யூ அடிஷன்ல அதிகமா கொண்டு வரலாம் இல்ல. ஏன்னா 90% குர்குமன் இருக்கு அதுல. படித்த இளைஞர்களுக்கு 1,30,00,000 பேருக்கு வேலை இல்லை. படித்த இளைஞர்களுக்கு. படித்தனா நான் சொல்றது எல்லாமே வந்து பிஇ, எம்இ, பிஹெச்டி எல்லாம் சொல்லல. நான் ஈவன் பாலிடெக்னிக் சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்பா அதெல்லாம் பண்ணட்டும் இருக்கிற ரியாலிட்டி சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா, இதுக்கு பதில் சொல்லுங்க. நன்றி.